நான் பார்த்ததுல ஜாதகம் எடுத்து கணிச்சு பார்த்ததுல வந்து புதன்லேருந்து நிறைய கிரகம் 6, 8, 12, அதுக்கப்புறம் புதனோட ராகு, புதனோட கேது. ஃபர்ஸ்ட் புதனோட நிறைய கிரகங்கள் 6, 8, 12ல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இதை தான் நான் படிக்க போறேங்கிறத, அதை அவங்களால படிக்க முடியாது. அது வந்து புதன் சரியா இல்லை புதன்லேருந்து கிரகங்கள் அஃப்ளிக்டடா இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி புதன் ராகு, புதன் கேது யூஷுவலா சொல்றது படிச்ச படிப்பை யூஸ் பண்ண முடியாது. நீங்க அவனுக்கு தொழில் கல்வியா கற்றுக் கொடுத்துருங்க. ஈவன் 1 year தொழில் கல்வியா கற்றுக் கொடுத்துட்டு அவனுக்கு வேலைக்கு போக சொல்லுங்க. அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஜாதகம் பார்த்தே சொல்லிடலாம். ஸோ ஜாதகத்துல வந்து புதனோட, திருப்பியும் சொல்றேன், ஜாதகத்துல புதனோட ராகுவோ கேத்துவோட புதனோ இந்த 2 காம்பினேஷன் இருந்து சனி புதன் 6, 8ல இருந்ததுன்னா படிச்ச படிப்பை ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி புதன்லேருந்து லக்னம் போட்டு நம்ம பார்க்கும்போது படிச்ச படிப்பை யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். ஒரு நிறைய பிளானட்ஸ் நல்ல பொசிஷன்ல இருக்கு, ஒரு 2-3 பிளானட்ஸ் ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா அவங்க 50% அந்த படிச்ச படிப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதன்லேருந்து 9 ரொம்ப அஃப்ளிக்டடா இருக்கு, சரியா நெகட்டிவ் பொசிஷன்ல இருந்தா கண்டிப்பாக தாய் தந்தையால இவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் ஃபாஸ்டா எடுக்க முடியாது. ஜாதகத்தை வச்சு ஈஸியா கணிச்சு சொல்லிட முடியும்.